சிம்ம ராசி அன்பர்களே, சிம்ம ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் வாழ்நாளில் இப்படி தான் வாழணும் அப்படின்னு ப்ரீ பிளான் போடாத ஒரு நபர்கள் அப்படின்னா இந்த சிம்ம ராசிக்காரர்கள் தான். அப்படி ப்ரீ பிளான் போடாமல் எந்த ஒரு சேவிங்ஸும் நம்ம எடுத்து வைக்காமல் அப்படியே வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு நபர் அப்படின்னா சிம்ம ராசிக்காரர் தான். ஆனால் கடவுளோட அனுகிரகமாக என்னமோ தெரியல, குறிப்பிட்ட நேரத்தில் பல பிரச்சனைகள் வந்தாலும் நடுவில் ஏதோ ஒரு வகையில் காப்பாற்றி விட்டுது. சரி, எங்கே சார் காப்பாற்றிச்சு அப்படின்னு நிறைய பேர் கேட்டிங்கன்னா, இனி வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு அருமையான காலகட்டங்களாக தான் அமைய போகுது. நிறைய துரோகங்களை அனுபவித்த நீங்கள், நிறைய கஷ்டங்களை அனுபவித்த நீங்கள், பல கடன்களில் இருக்கக்கூடிய நீங்கள் அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர போகிறீங்க, சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. இது மட்டும் இல்லை, தொழிலில் உங்களுக்கு எப்படி இருக்க போது, கல்வியில் உங்களுக்கு எப்படி இருக்க போது, ஆண்களாக இருந்தால் பெண்கள் விஷயத்தில் எப்படி இருக்க போது, பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்தில் எப்படி இருக்க போது, அதே போல் வண்டி வாகனங்களோட பிரச்சனைகள் எப்படி இருக்க போது, நிலபலங்கள், வீடு, அதே மாதிரி கிரயம், இது மாதிரி உங்களுடைய பிரச்சனைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி இருக்க போது, இது இல்லாமல் குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி இருக்க போது, தொழிலில் எந்த அளவுக்கு வருமானம் வரப்போகுது, உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்க போது, இது எல்லா விஷயத்தையுமே தனித்தனியாக சொல்ல போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். காரணம் என்ன அப்படின்னா, நிறைய பேருக்கு இதுக்கான தீர்வுகள் தெரியறதில்ல. ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொருத்தர் தீர்வு சொல்லாமல் விட்டுறாங்க. நம்ம எல்லா விஷயத்துலையும் அதுக்கான தீர்வையும் நாம் சொல்லிடுறோம். நிறைய பேர் ஜோதிட ரீதியான தகவல்கள் கேட்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க. நீங்கள் லோக்கலில் இருக்கக்கூடிய ஜோதிடர்கிட்டயே பாருங்கள். அப்படி இல்லை சார், எங்கே ஒன்றும் சரியாக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஃபேஸ்புக்கில் பார்த்துருக்கீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் ஓடிருக்கு. அந்த நம்பருக்கு நீங்கள் பேசி தெரிஞ்சுக்கலாம். இந்த ராசிக்காரர்களுக்கு முதல்ல இருந்து நான் சொல்கிறேன், குழந்தைகளாக இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்கள் பரவாயில்லையா இருக்குது, ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, இந்த டைமில் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். அந்த கவனங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, மெயினாக தண்ணீர் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். தண்ணீர் நெருப்பும், தண்ணி ஊற்றும் போதோ, குளிக்க வைக்கும் போதோ, விளையாடும் போதோ தண்ணீர் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். சின்ன வலிக்கு விடு சார் தண்ணியில் அப்படின்னா கூட அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்த தண்ணியில் குளிப்பாட்டுறீங்க அப்படின்னா அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். கொதிக்கிற தண்ணியை குழந்தைங்க பக்கத்தில் வைக்கவே கூடாது. அதே போல் குடிக்கிறாங்க அப்படின்னா பக்கத்தில் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இருந்து ஆள் இருந்து அந்த சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் தண்ணி கொடுக்குறதுக்கு நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ அந்தளவுக்கு ரொம்பவே தண்ணி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையான. இதை நான் மெயினாகவே சொல்கிறேன். நிறைய பேர் இதை ஸ்கிப் பண்ணிட்டு கூட போகலாம். நீங்கள் ஸ்கிப் பண்ணுறீங்க, என்னவோ பண்ணிட்டு போங்க. இதை நான் மெயினாக சொல்கிறேன், குழந்தைகளை கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. தண்ணீர் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. சனியினுடைய அனுகிரகமான இது தண்ணீர் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுது. அதனால் நீங்கள் கொஞ்சம் பார்த்து பத்திரமா நிதானமாக பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. நீர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வேறு எதுவாக இருந்தாலும் சரி, நெருப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வேறு எதுவாக இருந்தாலும் சரி, இந்த லீவில் அதை பிளாக் தண்டர் கூட்டு போகிறோம், அங்கே கூட்டு போகிறோம் அப்படின்னு தண்ணியில் தனியாக விளையாட விடாதீங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக நிதானமாக பக்கத்தில் இருந்து பார்த்துக்கோங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இது உங்களுக்கு குழந்தைகளுக்கான ஒரு இது. அதே போல் கல்வி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, பரவாயில்லையா இருக்குது, ஒன்றும் இஷ்யூஸ் கிடையாது. நல்ல ப்ரில்லியண்ட்டான ஆளாக இருப்பாங்க சிம்ம ராசி பொறுத்த வரைக்கும். ஸ்கூல் படிக்கிறாங்க அப்படின்னா ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் இவங்களோட அறிவுத்திறமை வேறு மாதிரி இருக்கும், யோசிக்கக்கூடிய திறன் வேறு மாதிரி இருக்கும். சார் பெரிய ஃபஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க்லாம் வாங்குறதில்ல சார் அந்தளவுக்குலாம் வாங்கக்கூடிய அளவுக்கு இவங்க மக்கப் பார்ட்டி கிடையாது. அதை அப்படியே மக்கப் பண்ணி போடுற பார்ட்டி கிடையாது. ஹீஸ் அ ப்ராக்டிக்கல் மேன். இந்த சிம்மராசிக்காரன் ப்ராக்டிக்கல் மேனாக இருப்பான். சிம்மராசியில் பெரிய ஆள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும். சிம்மராசியில் இருக்கணும் ப்ராக்டிக்கல் மேன். ப்ராக்டிக்கலாக எப்படி நடக்கும், அது எப்படி பண்ணும், எப்படி எடுக்கும், பேப்பரில் எழுதுறதெல்லாம் மக்கப், அதில் இருக்கிற மாதிரி அப்படியே எழுதுறதான் மக்கப். ஒரு விஷயத்துக்கு 3 விடைகள் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறோன்னே சிம்மராசிக்காரன் தான். அதில் ஒரு விடை உனக்கு பிடிச்ச மாதிரி நான் எழுதி கொடுக்கணுமா அப்படின்னு கேள்வி கேட்பான். அந்த அளவுக்கு இந்த ஒரு சிம்மராசிக்காரன் மெச்சூர்டு பர்சனாக இருப்பான். இந்த சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கல்வி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் பார்த்து கவனமாக நிதானமாக படிக்க வைக்கணும். அதில் ஏதோ ஒரு சின்ன டென்ஷன் பண்ணி விட்ருவாங்க, இல்லை ஏதாவது குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அடிதடி இந்த மாதிரி சின்ன விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கவனம் பண்ணணும். கோவக்காரன், சிம்மராசிக்காரன்லாம் ஒரு கோவக்காரன், குழந்தை மனசு கோவக்காரன், ரொம்ப ஒரு தங்கமான பர்சன். இல்லைன்னு கேட்டால் கொடுத்துருவான், திருடுனா விட மாட்டான். அதாவது ஒருத்தன் இல்லைன்னு கேட்டால் கொடுத்துருவான், அவன்கிட்ட பிடுங்கிறதுக்கு வந்தானா விடவே மாட்டான். மனசுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா அள்ளி கொடுப்பான், மனசுக்கு பிடிக்கல அப்படின்னா அவனை தள்ளி வச்சுருவான். இது சிம்மராசிக்காரனோட அதீத குணாதிசயம். குழந்தையிலேருந்தே அவனை கண்டுபிடிச்சலாம். சிம்மராசிக்காரன் கோவக்காரன்டா அப்படிம்பாங்க. சிம்மராசின்னா அவங்க ஒரு டென்ஷன் பாட்டி அப்படிம்பாங்க. சிம்மராசிக்காரன் மாதிரி ஒரு நல்லவே அவனையுமே நீங்கள் பார்க்க முடியாது. சிம்மராசிக்காரன் மாதிரி ஒரு யோசிக்கக்கூடிய திறன் கொண்டவன் நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. சிம்மராசிக்காரன் மாதிரி ஒரு பிரில்லியன்ட் மைண்டு. சிம்மராசிக்காரங்கெல்லாம் பாதி பேருக்கு தலையை பார்த்தா தெரிஞ்சு தலை பெருசாக இருக்கும், உடம்போட தலை பெருசாக இருக்கும். அதை வச்சு கண்டுபிடிக்கலாம் சிம்மராசி அப்படின்னு. சிம்மராசியில் பிறந்த வினோதமான சில பழக்கங்கள் கொண்டவர்களாக இருப்பாங்க. ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டி கேட்டகரி பர்சனாக இருப்பாங்க. கையாட்டுறது, காலாட்டுறது, நாக்கில் ஏதோ பண்ணுறது, பல்லுக்கிட்ட ஏதோ இப்படி பண்ணுறது, நகத்தை கடிக்கிறது, ஏதோ ஒரு விஷயங்கள் உங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டியாக இருக்கும். நீங்கள் சிம்மராசியாக இருக்கீங்க அப்படின்னா யோசிச்சு பாருங்கள், குழந்தையிலேருந்தே நீங்கள் அதை பண்ணிகிட்டு இருப்பீங்க. இல்லை திடீர் பழக்கமாக உருவாக்கியிருப்பீங்க ஒரு ஆக்டிவிட்டி. அது பேக்டு ஆக்டிவிட்டியாக கூட சொல்லுவாங்க, நகத்தை கடிக்கிறான், அது பண்ணுறாங்க. அது ஒரு ஆக்டிவிட்டி, குறிப்பிட்ட ஆக்டிவிட்டி ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருப்பீங்க. அது பலருக்கு அதை ஒரு உறுத்துறக்கூடிய ஒரு ஹேபிட் அமையும். அதே போல் இந்த ராசிக்காரர்களுக்கு கல்வி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பரவாயில்லையா இருந்தாலும், கல்வி சம்மந்தப்பட்ட இடத்துல உங்களுக்கு வேறு ஏதாவது இஷ்யூஸ் இருந்தால் அதை கொஞ்சம் சால்வ் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் நீட்டாக பண்ணிக்கோங்க. அதான் பசங்களுக்குள்ளே சண்டை போடுறது, ஸ்கூல் படிக்கிற பையனுக்கு வண்டியை கொடுத்து விட்டு அதுக்கு தேவையில்லாமல் டென்ஷன் ஆகிறது, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தயவு செய்து ஸ்கிப் பண்ணிட்டு கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள்.
வண்டி வாகனத்தை ஸ்கூல் 18 வயசுக்கு உட்படுறவர்களுக்கு தயவு செய்து கொடுக்காதீங்க. இல்லை சார் இப்போலாம் காலங்கள் மாறிடுச்சு சார், எலக்ட்ரிக் பைக் தான் சார், ஸ்கூட்டி தான் சார், அப்போலாம் ஒன்றும் வேணாங்க. இந்த டைம் உங்களுக்கு தேவையில்லை. வண்டி வாகனத்தில் கவனமாக இருக்கணும், தண்ணீரில் கவனமாக இருக்கணும், நெருப்பில் கவனமாக இருக்கணும். ஸோ சில விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்து தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு காலகட்டம். அதே போல் வேறு ஒருவன் செய்த தவறுக்கு உங்களை பழி சூட்டக்கூடிய வகைகள் சின்ன சின்ன விஷயங்கள் சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் அந்த விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக நிதானமாக இருங்க. இது வந்து ஸ்கூல் படிக்கிறதுக்குள்ளேயே நான் சொல்கிறேன். சரி சார், இப்போ ஸ்கூலில் ஓகே தான், மார்க்கு அதெல்லாம் எப்படி சார் இருக்கும்? ஆவரேஜ் மார்க் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இருக்கீங்க அப்படின்னா தயவுசெய்து கல்வி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் உங்களது அறிவுத்திறமை உங்களது நேரத்தையும் பயன்படுத்தும் போது அதுக்கான மாற்றங்கள் அமைஞ்சிட்டே இருக்கும். ஜோதிட ரீதியான விஷயத்தில் கல்விக்காக இருக்கட்டும், உடல் ரீதியான விஷயத்துக்காக இருக்கட்டும், நீங்கள் தயவுசெய்து ஜோதிடத்தை நம்பக்கூடாது. நான் வந்து டிஸ்க்ளைமராகவே சொல்லிடுறேன். ஒரு சிம்மராசிக்காரன் அதே லக்கினம் அதே வீட்டிலேயே கூட இருந்தால் கூட சிம்மராசிக்காரன் படித்தா மார்க் வாங்கிக்கிறோம், படிக்கலாம் அமைதியாக இருக்கும். ஸோ படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நிறைய பேர் சொல்லுவீங்க, சார் படிப்பு எப்படி இருக்கும், படிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு. சிம்மராசிக்காருக்கு எப்பவுமே படிப்பு டாப்பு தான். ஆனால் சிம்மராசிக்கார மாதிரி லேசி பர்சன் எங்கேயுமே பார்க்க முடியாது. எதுக்கு அதை படிச்சுக்கிட்டு அப்படிமா. ஸோ அந்த மாதிரி சிம்மராசிக்காரில் பொறுத்த வரைக்கும் படித்தா மார்க்கு, படிக்கலைனாலும் அந்த ஆளுக்கு அறிவு அதிகம், அதை வச்சு ஒரு தொழில் பண்ணிடுவார். அந்த அளவுக்கு வந்து ஒரு பில்லியன் பர்சன்ட் தான் வந்து சிம்மராசிக்காரர். சரி சார், சிம்ம ராசியில் இப்போ கல்வி வந்து ஸ்கூல் கல்வி வந்து முடிச்சாச்சு சார், இப்போ வேறு இடத்துல வந்து சேர்த்தலாமா இல்லை என்ன பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருப்பீங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த டைம் வந்து ஒரு பள்ளிக்கூடத்துலையோ இல்லை ஸ்கூல்லையோ இல்லை வேறு ஒரு இடங்கள் பள்ளியில் கூட படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படுத்த வாய்ப்புகள் இருக்குது. 50%, 100% பேருக்கு சின்ன சின்ன மாற்றங்கள், இடம் மாற்றி நீங்கள் வந்து படிப்பீங்க. அதே போல் உயர்கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு கிடைச்ச சீட்டு கிடைக்கும், அதாவது உங்களுக்கு பிடிச்ச சீட்டும் கிடைக்கும். கிடைச்ச சீட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அமைய ஆரம்பிக்கும். இல்லை சார் இது எய்மோன்னு என்ன சார் இதுதான் கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து நடுவில் நீங்கள் வந்து யோசிக்க ஆரம்பிங்க, இது பரவாயில்ல சார், அதுக்கு இது எவ்வளோ பரவாயில்ல சார் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிப்பீங்க. அதே போல் சிம்மராசிக்காரில் பொறுத்த வரைக்கும் 100க்கு 70% பேர் அவங்க படித்த வேலைக்கு இது வரைக்கும் போனது கிடையாது. இப்போ சிம்மராசியில் இருக்கிறவங்க நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், படித்த வேலைக்கு அவங்க 170% பேர் போயிருக்க மாட்டாங்க. அதே போல் சிம்மராசிக்காரில் பொறுத்த வரைக்கும் இந்த டைம் நீங்கள் காலேஜ் சேர்றீங்க இல்லை ஏதாவது கோர்ஸ் சேர்றீங்க அப்படின்னா அதை கொஞ்சம் பார்த்து பக்குவமாக வேறு ஒரு பர்சன் சொல்கிறாங்க, உங்களை கேன்வாஷ் பண்ணுறதுக்கு ஒருத்தர் சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க பேச்சை கேட்காம நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லதுங்க. காரணம் என்ன அப்படின்னா உங்களை டைவர்ட் செய்வதற்கும் உங்களோட மைண்டை வந்து கொலாப் செய்வதற்கும் நிறைய பேர் வந்துகிட்டே இருப்பாங்க. இந்த டைம் வந்து உங்களோட கல்வி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாகவும் ரொம்ப நிதானமாகவும் பல பேர்கிட்ட வந்து நீங்கள் செக் பண்ணிட்டு தான் வந்து பண்ணுங்கள். காரணம் என்ன அப்படின்னா உங்களை வந்து கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு பல ஆட்கள் இருந்தாலும் உங்களது கிரக அமைப்பு தற்போது ரொம்ப உங்களை கன்ஃபியூஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த நேரம் உங்களது மைண்டு ரொம்ப கொலாப்ஸாக இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, எச்சரிக்கையாக நிதானமாக மைண்டை வந்து பயன்படுத்துங்க. அதன் மூலமாக பல நன்மைகளும் உண்டு. அந்த நன்மைகளுக்கு ஏற்றார் போல் கொஞ்சம் பக்குவமாக கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் யோசிக்கிறது, நீங்களும் யோசிங்க, பக்கத்தில் இருக்கிறவங்க கேட்டு பண்ணுங்கள். அது வந்து ரொம்ப முக்கியம். இந்த டைமில் போய் ஜாதகம் பாருங்கள், கரெக்டாக இருக்கும். லோக்கலில் கூட கொடுத்து ஜாதகம் பாருங்கள். நிறைய பேர் லோக்கலில் கொடுத்தா செட் ஆகலை அப்படிங்கிறீங்க மட்டும் கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்குது. உங்களுக்கு பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் சொன்னீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எது செட் ஆகும்போது எந்த துறை சார்ந்து நீங்கள் வந்து வேலை செய்ய போகிறீங்க அப்படின்னு சொல்லிடலாம். ஏன்னா ஏன் சார் இப்போ நீங்கள் வீடியோலேயே சொல்லாமல் அப்படின்னு கேட்டால், சார் நீங்கள் ராசி மட்டும்தான் சார் சிம்மம், ராசியில் மட்டும்தான் சிம்மம், மற்றபடி உங்கள் லக்கினம் வேறு, நட்சத்திரம் வேறு, உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம் வேறு, நீங்கள் வசிக்கக்கூடிய லொக்கேஷன் வேறு, உங்களோட பிரயாணிக்கக்கூடிய மற்ற ராசிகள் வேறு. இதற்கு தகுந்த மாதிரி தான் உங்களுடைய தொழில்கள் அமையும், அதற்கு தகுந்த மாதிரி தான் உங்களுடைய வேலைக்கான நேரங்கள் அமையும். நீங்கள் எந்த நேரத்தை எதில் பயன்படுத்துவீங்க அப்படிங்கிறது, இரும்போடு அதிகமாக பயன்படுத்துவீங்களா, இல்லை பணத்தோடு அதிகமாக பயன்படுத்துவீங்களா, இல்லை புத்தகத்தோடு அதிகமாக பயன்படுத்துவீங்களா, அந்த மாதிரி நிறைய இருக்குது ஜோதிட ரீதியான விஷயங்கள், அதெல்லாம் தெரிஞ்சுக்கணுங்க. அதே போல் இந்த சிம்மராசிக்காரர்கள் இப்போ கல்வியை முடிச்சிட்டிங்க, வேலைக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க, வேலைக்காக ரொம்ப நாட்களாக வெயிட் பண்ணுறீங்க, ரொம்பவே அதிகம். எதிர்பார்த்த வேலைக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கவங்க 50% பிடிவாதக்காரர் சிம்மராசி. இந்த வேலைக்கு தாண்டா போவேன் அப்படின்னு போய் நிற்பாங்க. சரி, அந்த வேலை கிடைக்கல அப்படின்னாலும் அது வரைக்கும் வேலைக்கு போகாமல் சும்மாவே வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நிறைய பேர் வந்து கிடைச்ச வேலையை பார்க்கலாம் சார் அப்படின்னு சின்ன சின்ன வேலைகளுக்கும் 5000 10,000 அந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளுக்கு போயிட்டு இருப்பீங்க. ஸோ அந்த ராசிக்காரர்கள்லாம் தயவு செய்து கொஞ்சம் நிதானமாக பண்ணுங்கள். இந்த டைம் உங்களுக்கு வேலைக்கான காலம் இன்னொரு 8 வருஷத்துக்கு அருமையாக இருக்குது. 8 வருஷத்துக்கு அப்புறம் இந்த லைஃப் அப்படியே செட்டில் பண்ணிக்கும். இப்போ நீங்கள் என்ன சம்பாதிக்கிறீங்களோ அதை செட்டில் பண்ணிவிட்டு அதிலேருந்து வளர்ச்சி கொண்டுட்டு வந்துகிட்டே இருக்கும். அந்த 8 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ சம்பாதிச்ச விஷயத்துலேருந்து அப்படியே வட்டி வந்துட்டு இருக்கிற மாதிரி, பல மடங்கு வட்டி உயர்ந்து வந்துகிட்டே இருக்கிற மாதிரி வந்துகிட்டே இருக்கிற லைஃப் லைன் மேல் அற்புதமான காலகட்டம் தான். ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்தளவுக்கு ஸ்டெப் எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு ஸ்டெப் எடுக்கலாம். இந்த காலகட்டத்தில் வேறு எவனுக்கு ஜாமீன் கொடுக்கக்கூடாது, வேறு எவனுக்கு கையெழுத்து போட்டு கொடுக்கக்கூடாது, வேறு எவனுக்கு எந்த ஒரு விஷயமும் நீங்கள் வந்து ப்ளஸ் பண்ணி அவனுக்கு வந்து போட்டு கொடுக்கக்கூடாது. அதை மட்டும் மைண்டில் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ராசிக்காரர்களுக்கு எப்பொழுதுமே எந்த இடத்துலையுமே நீங்கள் யோசிக்காமல் ஒரு விஷயம் பண்ணுறீங்க அப்படின்னா அதற்கான பின்விளைவுகள் இருக்கும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுட்டு நீங்கள் பண்ணுங்கள். கோவக்காரராக இருக்கக்கூடிய இந்த ராசிக்காரர்கள் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வேலைக்கு போனாலும் சரி, இல்லை வேலைக்கு போய் 1 நாள் 2 நாள் 1 மாதம் அப்படிலாம் வந்தாங்களா அதிகம். ஒரு வேலையில் நிரந்தரமாக இவங்க வந்து அவ்வளோ சீக்கிரம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. அதிலேருந்து வெளியே வரத்துக்கு பார்ப்பாங்க, டக்குன்னு பிடிக்கலன்னு வந்துடுவாங்க, இந்த மாதிரி எதுவும் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒரு பெரிய அக்கறை இருக்கிற மாதிரி இவங்க வந்து நடந்துக்க மாட்டாங்க. குடும்ப கஷ்டங்கள் இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி இவங்க வந்து ஹேண்டில் பண்ண மாட்டாங்க. இவங்களுக்கு முன்னாடி இவங்க கோபமும் இவங்களுடைய தன்னம்பிக்கையும் வந்து முன்னாடி நிற்கும்.
அதெல்லாம் நான் பார்த்துக்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அமைதியாக இருப்பாங்க. இந்த ராசிக்காரர்கள் இன்னொன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் வேலைக்கு போயிட்டுருக்கீங்க அல்லது நீங்கள் வந்து இப்போ தான் கல்வி வந்து பார்த்துட்ருக்கீங்க, கல்வி படிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா ஆண்களாக இருந்தால் பெண்கள் விஷயத்திலும், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்திலும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். இது எதிர்பாலின ஈர்ப்பு வரக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு இருக்கும். திருமணம் ஆனவர்களுக்கே கூட அதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக நிதானமாக இருங்க. எந்த அஃபேர்ஸ் இருக்கக்கூடாது, அதில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. அதே போல் இந்த ராசிக்காரர்களுக்கு இன்னொன்று ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா, இந்த ராசியில் பிறந்தவங்க எப்போவுமே கோவக்காரராக இருப்பாங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதனாலே வேணும் நீங்கள் கோவப்பட்டுட்டு இருக்கிற மாதிரி நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. மனசில் உங்களுக்கு சில விஷயத்தில் பயமும் இருக்குது, சில விஷயத்தில் கவலைகளும் இருக்குது. அதை வெளியே காட்டாமல் இருக்கீங்க, அவ்வளோதான். அதை மைண்டில் ஞாபகம் வச்சுக்கிட்டு எந்த இடத்துலையும் கோவப்படாமல் இருந்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லதுங்க. பண பரிவர்த்தனைகள் நிறையா விஷயங்கள் உங்களோட கோபத்தினால் நீங்கள் இழந்திருக்கீங்க. அதே போல் நிறைய குடும்ப விஷயங்களில் கோபத்தினால பல உறவுகளையும் நீங்கள் வந்து சண்டை போட்டு இழந்திருக்கீங்க. இனி அது மாதிரி பண்ணக்கூடாது அப்படிங்கிறது மைண்டில் நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இனி வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களை வந்து மதிக்கக்கூடிய ஒரு நபர்களாக, பல பேர் முன்னாடி நீங்கள் வந்து மதிக்கக்கூடிய ஒரு நபராக நீங்கள் வந்து உருவாக ஆரம்பிக்கிறீங்க. மதிக்கக்கூடிய நபர்களாக இருக்கும் பட்சத்தில் உங்களது பேச்சுக்கு மதிப்பளிக்கக்கூடிய சில நாட்கள் வர இருக்குதுங்க. சில நாட்களில் பல நாட்கள் இனி வந்து உங்களோட பேச்சு கண்டிப்பாக மதிப்பு வரும். பல வருடங்களுக்கு முன்னாடி உங்களோட பேச்சுக்கு மரியாதை இருந்தது. இப்போ வந்து பெரிய ஆளாக இருக்கீங்க, ஒரு 35 to 40 வயசில் இருக்கீங்க, அப்படிலாம் இருக்கீங்க அப்படின்னா, ஒரு 30 வயசுலேருந்து 40 வயசு உள்ள இருக்கீங்க அப்படின்னா, பழசில் உங்களோட பேச்சுக்கு இருந்த மரியாதை இப்போ இல்லை சார் அப்படின்னு வச்சுருப்பீங்க. 40 வயசுக்கு மேலே இருக்கிறீங்களா, சார் கண்டுக்கிறதே இல்லை சார், மனுஷனாக கூட மதிக்கிறது சார் வீட்டில் அப்படிங்கிற மாதிரிலாம் இருப்பீங்க. உங்களுக்கான காலகட்டம் இனிதே ஆரம்பம். உங்களுடைய பேச்சுக்கான வார்த்தைகளுக்கான பதிலும், உங்களது பேச்சுக்கான ஒரு கிளாப்ஸும், உங்களோட பேச்சுக்கான மரியாதையும் இனி வரக்கூடிய காலகட்டங்கள் அமையும். அப்போ அந்த மரியாதை எப்படி காப்பாற்றிக்கணும், நீங்கள் நடந்து கொண்ட விதத்தை பொறுத்து அந்த மரியாதை உங்களுக்கு வந்து அமைய ஆரம்பிக்குது. ஸோ அப்போ நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் இனிமேல் வந்து கொஞ்சம் பார்த்து யோசித்து பண்ணிங்க அப்படின்னா அதற்கான மரியாதை வந்துக்கிட்டே இருக்கும். சரி சார், இப்போ தொழில் வந்து கிடைச்சாச்சு. ஒரு தொழிலில் வந்து போயிட்டுருக்கக்கூடிய ஒரு நபர்கள், சிம்ம ராசிக்காரர்கள், அவங்களுக்கு எப்படி இருக்க போகுது? தொழிலுக்கு போயிட்டுருக்கக்கூடிய நபர்களாக இருந்தீங்க அப்படின்னா தயவு செய்து சொல்கிறேன், தொழிலில் வரக்கூடிய வருமானத்தை இனிமேல் வந்து சேவ் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆளாட்டம். ஏன் அப்படின்னா, நான் தான் முன்னாடி சொல்லிட்டேன், இப்போ எடுத்து வைக்கிற பணம் தான் இனிமேல் உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நிறைய பேர் கிரெடிட் கார்டு, அந்த கார்டு, இந்த கார்டு வாங்கி நிறைய கடனில் மாட்டியிருப்பீங்க. தயவுசெய்து சொல்கிறேன், ஒரு சோர்ஸை உருவாக்கி வைக்கிற சார் அப்படின்னு லேண்ட் வாங்கி வைக்கிற, வீடு வாங்கி வைக்கிறேன்னு அதில் அதிக இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ணிட்டு லாக்கில் மாட்டிகிட்டு உங்களுக்கு தான் இந்த வீடியோ. லாக்கில் மாட்டி தவிக்காதீங்க, கடனை கட்டிவிட்டு வேலையை பாருங்கள். இனி வரக்கூடிய வருமானம் உங்களோட சேவிங்ஸாக அமையும். கடனில் மாட்டிட்டு முழிக்க வேண்டாம். அந்த கடனை மட்டும் சரி பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை லைஃப்பை மூவ் பண்ணுறதுக்கான வழியை பார்த்துக்காங்க. அதே போல் இந்த ராசிக்கு எப்பேற்பட்ட நபர்களாக இருந்தாலும் சரி, இந்த ராசிக்காரர்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணியாகணும். சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் குலதெய்வ வழிபாடு பண்ணியாகணும். அதே போல் இந்த ராசிக்காரர்களுக்கு நான் இன்னொரு விஷயத்தை சொல்கிறேன். இந்த ராசிக்காரர்கள் எப்பேற்பட்ட ராசிக்காரர்கள் இருந்தாலும் நீங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணிவிட்டு நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்கள். உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் வராமல் இருக்கும், பிரச்சனைகளே வராது. நரசிம்மர் வழிபாடு ஏன் சார் பண்ணுறாங்க, அதன் மூலமாக என்ன சார் ப்ளஸ் அப்படின்னா, நரசிம்மர் அவதாரம் அப்படிங்கிறது பாதி மனிதன் பாதி மிருகத்தினுடைய உருவம். எப்போவுமே இப்படி கலந்துருக்கக்கூடிய உயிரினங்களோடு கலந்துருக்கக்கூடிய மனிதன் இப்படி இருக்கும் பட்சத்தில் அது வந்து ஒரு 100 மடங்கு பலம் அதிகமாக இருக்கக்கூடியதாக இருக்கும். நரசிம்மருங்கிறது எது? தெய்வம் வந்து கோவப்பட்டு மறுபடியும் நரசிம்மராக அவதாரம் எடுத்து அது வந்து கொண்டது, சிங்க அவதாரம் எடுத்து. இப்போ எவ்வளோ ஒரு பவர் அதிகமாக இருந்திருக்கும். அந்த மாதிரி பவர் இருக்கக்கூடிய தெய்வத்தை நீங்கள் தினந்தோறும் வணங்குனீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. ஓம் லக்ஷ்மி நரசிம்மரை போற்றி, ஓம் லக்ஷ்மி நரசிம்மரை போற்றி, ஓம் லக்ஷ்மி நரசிம்மரை போற்றி. செல்வம் பெறுவதற்கு இந்த தெய்வத்தை வணங்குனீங்க அப்படின்னா, செல்வம் பெறுவதை தடுப்பதற்கான விஷயங்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அந்த செல்வம் பெறுவதை தடுக்கிறதுக்கான விஷயங்கள் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டு செல்வத்தை பெருக வைக்கிறதுக்கு இந்த லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு பெரிதும் உதவும். ஓம் லக்ஷ்மி நரசிம்மரை போற்றி, ஓம் லக்ஷ்மி நரசிம்மரை போற்றி, ஓம் லக்ஷ்மி நரசிம்மரை போற்றி. இந்த தினம் 3 டைமு எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போலாம் நீங்கள் வந்து சொல்லிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பணம் வந்துகிட்டே இருக்கும். உங்கள்கிட்ட யாராவது பணம் கொடுக்க வராங்க அப்படின்னா நீங்கள் அதை பேரை சொல்லி வாங்க. ஓம் லக்ஷ்மி நரசிம்மரை போற்றி, ஓம் லக்ஷ்மி நரசிம்மரை போற்றி, ஓம் லக்ஷ்மி நரசிம்மரை போற்றி. இது மாதிரி எனக்கு நிறைய அமௌண்ட் வரணும், நிறைய வருமானம் வரணும், லாபம் வரணும் அப்படிங்கிறத சொல்லிகிட்டே மைண்டில் பாசிட்டிவ் வைப்பாக பண்ணிக்கோங்க. இது வந்து செல்வம் வருவதை அதிகரிக்க செய்யும். இது வந்து மெயினான ஒரு விஷயமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஓம் அகோபில நரசிம்மரை போற்றி, ஓம் அகோபில நரசிம்மரை போற்றி, ஓம் அகோபில நரசிம்மரை போற்றி. இது வந்து உங்களது எதிரிகளை வந்து விரட்டும். உங்களுக்கு எதிரி இல்லாத ஒரு வாழ்க்கையை உருவாக்கி, சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை உருவாக்கி, மக்கள் மனிதர்கள் முன்னும் வாழ்ந்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான செயலை உருவாக்குறது இந்த ஒரு விஷயம். அதே போல் இந்த ராசிக்காரர்கள் இன்னொரு பாயிண்ட்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த நரசிம்மர் வழிபாடுங்கிறது உங்களுக்கு நிறைய பேருக்கு ஃபேவரட் கடவுள் நிறையா இருக்கும். சிலருக்கு நரசிம்மர் இருக்கலாம், சிலருக்கு பல கடவுள்கள் இருக்கும். ஸோ உங்களோட இஷ்ட தெய்வத்தையும் உங்களுடைய குலதெய்வத்தையும் கண்டிப்பாக வணங்குங்க. அதோடு இந்த லக்ஷ்மி நரசிம்மரையும் வணங்கி பாருங்கள். அவ்வளோ ஒரு பிரமாதமான வாழ்க்கையை வந்து கடவுள் கண் முன்னாடி காட்டும். இந்த ராசிக்காரர்களுக்கு இன்னொரு ப்ளஸ்ஸு ஹைலைட்டு என்ன தெரியுமா? ஒரு அற்புதமான ஒரு விஷயம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் வீடு, நிலம், வண்டி, வாகனம் வாங்குவீங்க. இந்த வண்டி, வாகனம், வீடு, நிலம் எல்லாமே கடன் வாங்கி வாங்குவீங்க.
அந்த கடனை கொஞ்சம் நாட்களில் அடைக்க ஆரம்பிச்சிருவீங்க. இதுதான் இதில் வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. சிம்மராசிக்காரனை ஏமாற்றவன் நிறைய பேர் இருக்கான். ஏமாத்தினானே தவிர அவன் நல்லா இருக்கான்னு சொல்ல முடியாது. நீ பாதி பேர் அவன் கண்மையாக நல்லா இருக்க மாதிரி தான் தெரியும். உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் அவன் பட்டுட்டு இருக்கிற அவஸ்தை. ஸோ அதனால் நீங்கள் யாருக்கும் நீங்கள் வந்து பயப்பட தேவையில்லை. யார்கிட்டையும் நீங்கள் போய் பணிஞ்சு நிற்கணும் அவசியம் இல்லை. யார்கிட்டையும் நீங்கள் போய் இறங்கி போகணும் அவசியம் இல்லை. இந்த ராசிக்காரர்களுக்கு எப்பொழுதுமே வந்து துணிந்து நின்றால் வெற்றி நிச்சயம் அப்படிங்கிற மாதிரி தான் ராசி வந்து வாழ்ந்துட்டுருக்கும். ஸோ இந்த ராசிக்கு இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்டு, இந்த காலகட்டத்தில் வண்டி வாகனம்லாம் வாங்குறீங்கல்ல, அது எல்லாமே இரட்டிப்பு மடங்கு லாபம் தரக்கூடியதாக உங்களுக்கு அமைய ஆரம்பிக்கும். வண்டி வாகனத்தில் என்ன சார் இரட்டிப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, தொழில் ரீதியாக வண்டி வாகனம் வாங்குறவங்களுக்கு இரட்டிப்பு லாபம். நிலபலன்கள் வீடு அது மாதிரி வாங்குறவங்களுக்கு பயங்கர லாபம் காத்துட்ருக்கு. கடனில் இருக்கே அப்படின்னு நீங்கள் கவலைப்படாதீங்க. கடவுள் கை கொடுக்குது, அதனால் கவலைப்பட வேண்டாம். ப்ராஃபிட்டில் போட்ட அத்தனை பேருக்கு நன்மைங்க. நிலமோ வீடோ இந்த மாதிரி கடன் வாங்கி போட்டிருக்கீங்கன்னா நன்மை. அதே போல் இந்த ராசியில் சில பேர் இருக்காங்க, ரொம்ப சோம்பேறி பசங்க இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து தசாபுத்தி அமைப்பு அப்படி, அவங்களோட தசாபுத்தி செக் பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்கு என்ன இஷ்யூஸ் அப்படிங்கிறத பார்த்து சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா போதுமானது. அப்படி இருக்கக்கூடிய அந்த ராசிக்காரர்களுக்கு ரொம்ப வந்து கடன் வந்து அதிகமாக இருக்கும். ஆனால் பேக்ரவுண்டில் எதுவும் இல்லாத மாதிரி இருக்கும். அதுக்கு காரணம் நீங்கள் உங்களுடைய காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயத்தை உங்களுடைய கிரகம் வந்து உங்களுக்கு வேறு மாதிரி செஞ்சு விட்டுருச்சு. அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் வந்து கிரகத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து செயல்படணும், கிரக பூஜைகள் பண்ணணும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து நன்மைகளை வந்து கடவுள் வந்து கொடுக்க ஆரம்பிக்கும். அப்போ குலதெய்வ வழிபாடு, நரசிம்மர் வழிபாடு பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு சரியாயிடுது. சரி சார், தொழில் ரீதியான விஷயத்தில் லாபம் பெறுவதற்கு என்ன சார் பண்ணணும்? நிறைய பேர் சொல்கிற விஷயம் தான். நின்று கொண்டு இருக்கக்கூடிய பெருமாளினுடைய உருவத்தை, திருப்பதி ஏழுமலையினுடைய உருவத்தை ஒவ்வொரு ரூம்லேயும் வச்சு உங்களுடைய தொழில் செய்யக்கூடிய ரூமில் சொல்லி போட்டிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா கீழே லக்ஷ்மி உருவம் இல்லாமல் வெறும் நின்று கொண்டு இருக்கக்கூடிய பெருமாளாக இருக்கும். அதை வந்து நீங்கள் கொடுங்க, பயங்கர லாபம் கிடைக்கும். அதே போல் இந்த ராசிக்காரர்களுக்கு ஒரு 10 பேத்துக்காக அன்னதானம் கொடுத்தீங்க அப்படின்னா பாவ விமோசனம் கிடைக்கிது. உங்களுடைய சொந்த செலவில் 10 பேருக்கு அன்னதானம், மிகப்பெரிய ஒரு ஹைலைட்டரான பர்சனாக வருவீங்க. நிறைய பேர் யோசித்து பார்க்க முடியாத அளவுக்கு வருமானம் பெருகும். இது எல்லாமே உங்களுடைய பாவம் நிவர்த்தியாக ஆட்டோமேட்டிக்காக உருவாகிட்டே வரும். நிறைய பெரியவர்கள்லாம் அன்னதானம் போடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஏன்னு தெரியுமா? பாவங்கள் கழிப்பதற்கு அன்னதானத்தை விட ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் வேறு எதுவுமே கிடையாது. நீங்கள் எந்த கோயிலில் போய், எந்த கிரகத்தில் போய், எந்த ஆற்றுல போய் நீங்கள் பண்ணிங்கனாலும் அன்னதானம் போகிற அளவுக்கு புண்ணியம் வேறு எதுலையும் கிடைக்காது. ஸோ அன்னதானம், ஒருவனுடைய வயிறை குளிர வைத்து ஒருவனுடைய வயிறை நப்பி அவங்களுக்கான எனர்ஜியை கொடுக்குறது அன்னதானம். அது உங்களால் பண்ண முடியுது அப்படின்னா உங்கள் கையினால் பண்ணணும். பணத்தை கொடுத்துட்டு நீங்கள் எட்டி பார்த்துட்டு வீடியோ காலில் பார்த்துடலாம் இல்லை. கையில் அள்ளி போடுங்க சார், ஒரு கரண்டில் அள்ளி சாப்பாடு போடுங்க. உங்கள் கண்ணை பார்த்து ஐயா சாப்பாடு நல்லா இருக்குன்னு நீங்கள் சொல்லணும். நான் போடுவேன், இன்னும் வேணுமாங்க சாப்பாடு அப்படின்னு நீங்கள் கேட்கணும். கேட்கும் போது மனதார சரிங்க போதும் அப்படிங்கிற முன்னாடி இருக்கிற ஆள் சொல்லணும். அதுதான் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக அமையும். இது நிறையா பேருக்கு தெரியறதில்ல. பணத்தை மட்டும் கொடுத்துட்டு அன்னதானம் போட்டுட்ருக்காங்க. நீங்கள் அன்னதானம் பண்ணுங்கள், நல்லது தான். உங்களால் ஒரு 5 பேத்துக்காவது அன்னதானம் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லதுங்க. 1000 பேர் நின்றுக்கிறாங்க க்யூவில், 1000 பேத்துக்கு போடுறதா 5 பேத்துக்கு போடுங்க, 1000 பேத்துக்கான பலன் கிடைக்கும். ஒருத்தருக்கு போடுங்க, 100 பேத்துக்கான பலன் கிடைக்கும். இந்த மாதிரி அதுக்கான பலன்கள் வந்து கண்டிப்பாக கிடைச்சிட்டே இருங்க. அதே போல் இந்த ராசிக்காரர்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணவங்களா இருந்தீங்க அப்படின்னா, குலதெய்வ வழிபாடு பண்ணிய பிறகு குலதெய்வத்துக்கிட்ட போய் ஒரு நாளாவது அங்கே தங்கியிருக்க முடிஞ்சால் தங்கியிருங்க. அப்படின்னா அந்த இடத்துல ஏதோ உணவு செஞ்சு அந்த இறைவனுக்கு படைச்சிட்டு அதுக்கப்புறமே நீங்கள் வந்து சாப்பிடுங்க, உங்களோட குடும்பத்தோடு போய் சாப்பிடுவாங்க. இதுதான் வந்து அதுக்கான விதிமுறை. நிறைய பேர் தெரியாமல் தவிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் இந்த வீடியோ வந்து சமர்ப்பணமாக அமையும். எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு எங்களோட குலதெய்வ வழிபாடு பண்ணக்கூடாது. அதில் முக்கியமானது சிம்மராசி. சிம்மராசிக்கு இந்த விஷயங்கள் வந்து பொருந்தும். இதுவுமே நிறைய பேர் சிம்மராசிக்காரர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, திட்டுவாங்க கீழே கமெண்ட் செக்ஷனில், யோ என்னையா நீ பேசுகிற, நீ சொல்கிறதெல்லாம் எங்கேயோ நடந்திருக்கு அப்படிம்பாங்க. இனி வரக்கூடிய காலகட்டங்கள் வெற்றிக்கான காலகட்டங்களாக அமையுது. அதில் ஒவ்வொன்றும் உங்களுக்கு கைக்கூடி வருது. அதில் நிலப்பலன்கள், வீடு எல்லாமே வாங்கக்கூடிய ஒரு நேரமாக அமையுது. தொழிலில் முன்னேறக்கூடிய ஒரு நேரமாக அமையுது. அதுக்காக நீங்கள் வந்து போராடிட்டு இருக்கீங்க அப்படின்னா தயவு செய்து இனி ஒவ்வொரு விஷயங்களாக நன்மைகளாக அமையும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டெப் எடுங்க. எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டன் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதே போல் நிறைய பேர் ஃபேஸ்புக்கில் பார்த்துட்ருக்கீங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்துட்ருக்கவங்க அதில் இருக்கிற நம்பருக்கு நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி பேசி தெரிஞ்சிக்கலாம். அதே போல் ஃபாலோ பண்ணிட்டு பாருங்கள். யூடியூப்பில் பார்த்துருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது கருத்துக்கள் இருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. ஃபோன் பண்ணுறவங்க தயவு செய்து வெயிட் பண்ணி தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா அது பிரபல ஜோதிடர் நம்பர் தான் கொடுத்துருக்கோம். ஃபோன் பண்ணிங்க அப்படின்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்து தான் வந்து அப்பாயின்மெண்ட் கொடுத்து தான் அந்த டைமுக்கு தான் நீங்கள் வந்து உங்களுக்கு ஃபோன் மூலமாகவே பதில் சொல்லுவாங்க. அப்போ வந்து உங்களுக்கு பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணிட்டு போய் சொல்லுங்கள். அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து சொல்லிடுவாங்க. வேறு எந்த ஒரு கருத்துக்களாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து ஃபோன் மூலமாகவே கேட்டு தெரிஞ்சிக்கலாம். நிறைய பேர் சொல்கிற கம்ப்ளைண்ட்டு, சார் ஃபோன் எடுக்கிறதில்ல, ஃபோனுக்கு ரிப்ளை இல்லை, வெளிநாட்டில் இருக்கிறவங்களா எப்படி பண்ணுறது அப்படின்னு. வெளிநாட்டில் இருக்கிறவங்க வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் எங்களுக்கு தொடர்பு போடலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஃபோன் எடுக்கல அப்படின்னா அப்பாயின்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணி தான் பார்க்குற மாதிரி இருக்கும். அப்படின்னா நீங்கள் உங்கள் லோக்கல்லேயே கூட நீங்கள் ஜாதகம் பார்த்துக்கலாம். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து நம்ம
ஃபோன் எடுக்காமலாம் இது பண்ண முடியாது. தயவுசெய்து வெயிட் பண்ணி பார்க்குறவங்க மட்டும் பண்ணுங்கள். அதே போல் உங்களுக்கு கருங்காலி மாலை தேவைப்படுறவங்க கீழே வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இணைஞ்சிக்கோங்க. இணைஞ்சிட்டு உங்களுக்கு டிவோஷனல் ப்ராடக்ட்ஸ் தேவைப்படுறவங்க நீங்கள் வந்து அதில் இருக்கிற அட்மினோட நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா போதுமானது. மெசேஜ் மட்டும் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லிடுவாங்க. வேறு எந்த கருத்துக்களாக இருந்தாலும் சரி கமெண்டில் நீங்கள் வந்து சொல்லுங்கள். நான் சொன்னது உண்மையாக இருந்தாலும் சரி, பொய்யா இருந்தாலும் சரி, உங்களோட லைஃப்பில் நடந்திருந்தாலும் சரி, நடக்காமல் இருந்தாலும் சரி, எல்லா உங்களோட கருத்துக்களும் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவிடலாம். வேறு எந்த சந்தேகமாக இருந்தாலும் நீங்கள் பிரபல ஜோதிடர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசி தெரிஞ்சுக்கலாம்.